நம்ம மாஸ் தமிழ் நம்ம சேனலில் எல்லாரும் தெரியும். நான் இந்த லாஸ்ட் வீடியோக்கு அப்புறம் நான் என் ட்ரெஸ்ஸே மாற்றிட்டேன். ஸோ எனக்கு அந்த ட்ரெஸ் பிடிக்கலாதனால தான். அது மட்டும் இல்லாமல் அப்டேட்டில் புதுசாக வந்திருக்கு போக்கெமோன் ராபிட் டியர்ஸ், இது அது இதுன்னு எக்கச்சக்கமாக வந்துருந்தது. அதுலேயும் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் காட்டணும். ஏன் இப்போ காலமாடுக்குள்ள போட்டோம்னா மெகா பிளிஷன் 19 மெகா பிளிஷன், நெக்ஸ்ட்டு மெகா பிளிஷன். இதை நான் பண்ணிட்டேன். 3000 ரூபாய் கொடுத்த ஆஃபரில் தான் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஏன்னா 500 ரூபாய் சேர்க்க முடியல. ஸோ ஆர்வம் தாங்க முடியாமல் பண்ணிட்டேன். அப்டேட்டில் நம்மளுக்கு நம்ம எடுத்த எல்லா டோக்கன்ஸையும் 2வது இடத்துல இங்கே இருந்து நம்மளை பூச்சி தரன்னு இருந்தேன்னு வந்து இங்கே போட்டானுங்க. நான் கொஞ்சம் விளையாடி இவ்வளோ தூரம் ஏற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஏற்றணும். அதை நான் இந்த வீடியோவில் பண்ணுறேன். மைண்ட் ட்ரையல் வாசிலேருந்து ரியல் வைஸ் டே 1 ஸ்டார்ட் ஆக போகுது. எனக்கு வந்து டே 1 டைப்பிங்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அப்படியே தான் போடுவேன். நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? நான் இதுக்கு தான் வெயிட்டிங்லேயே இருந்தேன். எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் கைஸ். ஸ்பெஷல் அட்டாக் பண்ணலாமான்னு தோணுது. எனக்கு வேறு கோல்டு, அதனால தான் கோச்சிக்கிறீங்க. அடாதான் மழை. இதை வச்சுக்கிறேன். பரவாயில்ல, சப்பா தானே. ஸோ அப்டேட், இந்த அப்டேட் எல்லாருக்கும் தெரியும். இது லைட்டாக மாற்றிட்டானுங்க. முதல்லையே டார்க்காக இருந்தது, லைட்டாக சுத்தமாக பிடிக்கும். அச்சு தூக்கிடு தூக்கி போட்டு அதுவோ மெச்சு மெச்சு வச்சு ஓகே கைஸ், பண்ணிட்டோம். இதுதான் நான் கேட்க லாஸ்ட் வரைக்கும். சரி, ஓகே. லாஸ்ட்டாக
தேர்டு யூஸ் பண்ணேன். இது மேலே சீல் வச்சேன். ஸோ என் கேஸ் கரெக்டாக இருந்தது. இதில் முயல் மட்டும்தான் சேர்க்கல, பிக்கு ஓகே. நம்மளுக்கு ஒரு ப்ரைஸ் வச்சிருக்கு 2. வாங்கிடும். நெக்ஸ்ட்டு நான் முயல் தேர்டு ஹோல் பண்ணுறதுக்கு தான் காசு சேர்த்து வச்சுருக்கேன். அது இவ்வளோ நாளான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. நான் வந்து கொஞ்சம் காசு டோக்கன் வச்சு கொடுத்தேன். இதுக்கெல்லாம் அதனால தான் காசு சேர்க்க முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் சேர்த்துடலாம். இதான் லாஸ்ட் பட்டில். இதை ஜெயிச்சுட்டு அதோட மைன்கிராஃப்ட் டே 1 நான் போடுறேன். எனக்கு டைப்பிங் தெரியாது, உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் பென்டென்னில் தான் போடுறேன்னு நினைக்கிறேன். அதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்பீட் அட்டாக் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய ரீசன் சொல்லலாம். இப்போ இருந்தால் ஏன்னா ஸ்பீட் அட்டாக் தான் யூஸ் பண்ணவே விடலாம. ஓடா டே ஓடுறாப்பால திருக்க முடியாது. நான் வாங்கி வாய்ப்பு. நீங்களும் இந்த கேம் கேட்டுருக்கீங்கன்னா இந்த ட்ரிக்கை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ டாடா ஐஸோட செகண்ட் வேர்ல்டு நான் ஃபஸ்ட்டு வீடியோ கொடுப்பேன். அது உங்கள் எல்லோரும் தெரியும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் போய் பாருங்கள். இதோட ஃபஸ்ட்டு வேர்ல்டு அதுலேயும் இதே பப்ஸ் இருக்கும். ஆனால் கோல்டன் ஷீல்டு இருக்காது. ஸோ கோல்டன் ஆர்மர் தான் இருக்காது. ஸோ நார்மலாக இருக்கும். போட்டுறா ராசா டேய். ஜஸ்ட்டில் தப்பிச்சோம் கைஸ். டே 1 நீங்கள் போடலான்னு இருக்கேன். போடுவோமா தெரியல. போட்டால் நம்மளுக்கு ட்ரிக்கில் காய்ச்சி மாட்டான். இவன் அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறான்னு கூடாது. ஏன்னா அதை யூஸ் பண்ணி எங்கேயாவது நம்ம போடுவானோ ஓகேவா. நான் எதுவாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சோன்னா அதே வச்சுட்டு வந்துருக்கான் பாருங்களேன். ஒன்றுமே பண்ண முடியாது. சரி சேர்த்து இந்த மாதிரி போக்கேமான்ஸுக்கு தான் இது யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த மாதிரி போக்கேமான்ஸ்லாம் ரொம்ப நேரம்
இன்னைக்கு இதோட வீடியோ முடிச்சுப்போம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கும் பண்ணுங்கள்.